ஏசாயா 26 அதிகாரம் 3 உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். பிரியமானவர்களே, கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷனின் மனது கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கும். அப்பொழுது கர்த்தர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வாராம். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறவனும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போலிருப்பான் என்று எரேமியா 17:7-8 வாசிக்கிறோம். மனம் உறுதியாய் இருக்கிறபடியால் அவனுக்கு சலனம் ஏற்படாது. உஷ்ணம் வருகிறதை அவன் கண் காணாது, காண மறுக்கும். அவன் இருதயத்தில் இருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீர் உஷ்ணத்தை தணித்துவிடும். அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நம்பிக்கையையே வெளிப்படுத்தும். அவனுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவி அவனுடைய பாஷையை சுத்தம் பண்ணி நம்பிக்கையுள்ள தேவனுடைய வார்த்தையையே வெளிப்படுத்தச் செய்யும். நம்பிக்கையற்ற வீண் வார்த்தைகளை சொல்லி அலப்புகிறதில்லை. அவனுடைய மனதை கர்த்தருடைய பிரசன்னம் சூழ்ந்து கொண்டு அவனை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கும். சந்தேகத்தையும் பயத்தையும் புறம்பே தள்ளிவிட்டு கர்த்தரை சார்ந்திருக்கச் செய்யும். சந்தேகப்படுகிறவன் தேவனை விட்டு விலகி சமாதானத்தை இழந்து போகிறான். கர்த்தரை நம்புகிறவனோ அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் இருக்கிறவனாக காணப்படுவான். அவனுடைய இருதயம் மகிழும். அவனுடைய மனது வீணான சிந்தனைகளில் இருந்து விடுபட்டு அவனுக்கு முன்பாக இருக்கிற வெற்றியை மனதில் கண்டு சந்தோஷம் அடைவான். அவன் உள்ளம் நன்றியால் நிறைந்திருக்கும். தேவனுடைய சமாதானத்தை தம்முடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்து உனக்கும் எனக்கும் நிறைவாக கொடுக்கிறார். அவர்தான் சமாதானத்தின் காரணர். அவர்தான் சமாதான பிரபு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஜெபம். கர்த்தாவே, உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதை தாரும். உம்மையே நம்பியிருப்பேன். என்னை சமாதானத்தோடு வாழ கிருபை செய்யும். ஆமென்.